அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் வேலை செய்யும் இந்தியர்கள் மற்றும் இலங்கையை சேர்ந்தவர்கள் உஷாராக இருங்க. உள்துறை அமைச்சகத்தின் அதிரடி எச்சரிக்கையை பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்தில் இலவச மருத்துவ முகாமை நடத்தும் குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம். அடுத்து, இந்தியன் பாஸ்போர்ட் தொடர்பான ஒரு முக்கிய தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து, ஹாதிம் விசா மற்றும் ஷூன் விசா தொடர்பான முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். உலகத்திலே பவர்ஃபுல் கரன்சியில் நம்பர் 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா அது குவைத் தினார் மட்டும்தாங்க. அந்த அளவுக்கு குவைத் தினார் அசைக்க முடியாத முதல் இடத்தை பிடித்துள்ளது. ஒரு அமெரிக்கன் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 88 ரூபாய் 67 பைசாவாக உள்ளது. ஆனால் ஒரு குவைத் தினார் இந்திய ரூபாயின் மதிப்பானது 286 ரூபாயாக உள்ளது. இந்தியாவில் பெரிய நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 500 ரூபாய் நோட்டு தாங்க. ஆனால் குவைத்தில் 20 குவைத் தினார் நோட்டு தான் பெரிய நோட்டு. அதாவது 20 குவைத் தினார் இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 5800 ரூபாயாக உள்ளது. இப்போ ஏன் இந்த மாதிரி தகவலை சொல்கிறேன்னா, கள்ள நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விடும் கும்பலை குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் கள்ள நோட்டு அச்சடிக்கும் மிஷினரியும் உள்துறை அமைச்சகம் பறிமுதல் செய்துள்ளது. அதனால் ஜெமியாவில், பெட்ரோல் பேங்கில், பக்காலாவில், கார் கேஜில், கேஸ் ஸ்டேஷன், மத்தாம் இப்படி எந்த இடத்துல நீங்கள் சென்றாலும் குவைத் தினாரை வாங்கும்போது செக் பண்ணி வாங்குங்க. ஒரு 20 குவைத் தினார் நோட்டு கள்ள நோட்டாக நம்ம கைக்கு வந்துட்டா அவ்வளோதான், நமக்கு தான் நஷ்டம். அதனால் உஷாராக இருங்க. அதுபோல் மிக முக்கியமான அந்த தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள ஒர்க் விசா கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 3 விதமான விசாக்கள் இருக்குது. ஆர்டிகல் 17 கவர்மெண்ட் செக்டர் விசா, அதாவது அரசாங்கத்துறை விசா. இரண்டாவது ஆர்டிகல் 18 பிரைவேட் செக்டர் விசா, அதாவது தனியார் கம்பெனி விசா. ஆர்டிகல் 20 டொமஸ்டிக் விசா, அதாவது வீட்டு தொழிலாளர்கள் விசா. இந்த 3 விதமான ஒர்க் விசாவில் லட்சக்கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்கள் குவைத்தில் வேலை செய்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆர்டிகல் 20ஆம் நம்பர் விசாவான ஹாதிம் விசா, அதாவது டொமஸ்டிக் ஒர்க்கர் விசாவில் தான் அதிகமான வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. இப்போ பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டுள்ளது. அதாவது சேஹல் அப்ளிகேஷனில் ஒரு புதிய அப்டேட்டை அறிமுகம் செய்ய உள்ளது. அதாவது குவைத்தி வீட்டில் வேலை செய்யும் ஹத்தாமா, அதாவது வீட்டு பணி பெண், சாயிக் அதாவது டிரைவர், தப்பாக் சமையல்காரர், ஹாரிஸ் அதாவது ஹவுஸ் பாய், காவலாளி இது போன்று வேலை செய்யும் வெளிநாட்டவருடைய ஹிஸ்டரி அனைத்தையும் சேஹல் அப்ளிகேஷன் வழியாக காண்பிக்க போகுது. ஒரு ஹாதிம் விசா தொழிலாளியின் சிவில் ஐடி நம்பரை டைப் பண்ணாலே போதும், அவர் எப்போ குவைத் வந்தார், அவர் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா, டிராஃபிக் ஃபைன் இருக்கா, அவருடைய ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குதுன்னு மொத்த டீட்டெயில்ஸும் இனி வரும் காலங்களில் சேஹல் அப்ளிகேஷனில் காண்பிக்கும். இதனை பயன்படுத்தி குவைத்திகள் நல்ல ஆட்களை தேர்வு செய்து தங்கள் வீடுகளில் வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம் என மனிதவளத்துக்கான பொது ஆணையம் புதிய சிஸ்டத்தை லான்ச் செய்ய உள்ளது. த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவருடைய இந்த புதிய அப்டேட் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ப்ரோ, ஒயிட் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணால் எத்தனை நாளில் கிடைக்கும்னு கேட்டிருக்காரு. ஒயிட் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி 10 நாளில் ஒயிட் பாஸ்போர்ட் கிடைக்கும், அதாவது எமர்ஜென்சி பாஸ்போர்ட். இதனை பயன்படுத்தி ஒரிஜினல் பாஸ்போர்ட் இல்லாதவங்க இந்தியா செல்ல முடியும். இந்தியா சென்ற பிறகு பாஸ்போர்ட் சேவாவில் புதிய பாஸ்போர்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட் எடுத்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சென்று புதிய பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க. வருகின்ற நவம்பர் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரை ஃபாஹில் ஷிஃபா அல் ஜசீரா கிளினிக்கில் குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் நடத்தும் மாபெரும் 4ஆம் ஆண்டு இலவச மருத்துவ முகாமில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். கூடுதல் விவரத்தை அறிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரிய நம்பரை தொடர்பு கொள்ளலாம். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 27 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 23,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 32 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 16,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 21 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 20,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 38 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கோயம்புத்தூர் டு குவைத் 20,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கோயம்புத்தூர் 37 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 48 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 286 ரூபாய் 25 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $982 ரூபாய் 99 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 490 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 972 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.